இன்னும் ஜெர்மனி டேஸ் பார்த்துட்டு எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான டே. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, எங்களுக்கு வந்து இன்றைக்கி என்கேஜ்மெண்ட் வர்சரி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகி 10 years ஆகுதுங்க. நிஜமாக பிலீவ் பண்ணவே முடியல. பட் எஸ், அது வந்து நம்பி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நாங்கள் ஸ்பெஷலாக வந்துட்டு வெளியில் அவுட்டிங் வந்திருந்தோம். அப்புறம் இவர் சடனாக வந்து நம்ம டின்னர் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டின்னர் டேபிள் புக் பண்ணியிருந்தாரு. இது வந்து ஏஷியா அண்ட் லாங் அப்படின்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டு. இங்கே வந்து நாங்கள் ஆல்ரெடி ஒரு தடவை வந்திருக்கோம் சூஷி சாப்பிட்றதுக்காக. சூப்பராக இருந்துச்சு. அப்போ தான் இங்கே புஃபே இருக்குங்கிறத வந்து நாங்கள் ஃபைன் பண்ணோம். ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து புஃபே தான் வந்து சாப்பிட போகிறோம். என்னென்ன இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம ஊர் மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, பார்க்கலாம். எனக்கும் தெரியாது, நோ ஐடியா, ஜஸ்ட் வி என்டர்ட். இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப காமாகவும் இருந்துச்சு. நாங்கள் போனப்போ யாருமே இல்லைங்க. ஆனால் அதுக்கப்புறம் கடகடன்னு கூட்டம் வந்துருச்சு. இந்த ஷோ பீஸ் வந்து ரொம்ப அழகாக க்யூட்டாக யூனிக்காக இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த லைட்டில் கூட வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப யூனிக்காக வந்து டிசைன்ஸ் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அப்புறம் இதெல்லாம் தாங்க டிஷ்ஷஸ்ஸு. நிறையா ஒன்றும் இல்லை, அதாவது நம்ம இந்தியா அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் ஆனால் ஓகே தாங்க. நிறைய ஃப்ரைட் ஐட்டம்ஸ் தான் இருந்துச்சு. சைனீஸ் ஸ்டைல் தான் நிறையா இருந்துச்சு. அப்பளம் வச்சுருந்தாங்கங்க, அதுவுமே வந்து நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து பார்த்திங்கனாக்கா சக்கரவள்ளி கிழங்குல வந்து பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஹாட் கவுண்டரு. அப்புறம் சுஷி தான் இந்த கடையில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ சுஷிக்குமே ஒரு கவுண்டர் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம வந்து சீ ஃபுட் சூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோங்க. இங்கே வந்து ஆக்சுவலி நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் எடுக்கணும். அதாவது பீஃபு போர்க்கு சாப்பிட்றவங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் அது சாப்பிடாதவங்க வந்து நம்ம கேர்ஃபுல்லாக தான் எடுக்கணும். ஏன்னா நிறையா வந்துட்டு இங்கே பீஃபு போர்க்கு தான் இருக்கும். நம்ம வந்து சிக்கன் மட்டும் பிக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் வித் வெஜிடபிள்ஸ் வந்து ஸ்டிர் ஃப்ரை மாதிரி பண்ணியிருந்தாங்க. அது வந்து எடுத்தாச்சு. நான் இப்போ வந்து அவருக்கு தான் பிளேட்டிங் எடுக்கிறேன். தாய் கறி சிக்கன் வச்சுருந்தாங்கங்க, சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ஹனி சிக்கன், அப்புறம் நூடுல்ஸு, அப்புறம் ஃப்ரைடு சிக்கன் பீசஸ், அப்புறம் சிக்கன் பஜ்ஜி மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா சிக்கன் சாட்டே வச்சுருந்தாங்க. ஸோ சப்ரிஷ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணால். ஏன்னா நிறையா வந்து ஃப்ரைடு சிக்கன் மாதிரி தான் இருந்தது. அவனுக்கு பிடிச்ச மாதிரியே இருந்ததுனால அவன் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணான். இவருக்குமே ரொம்ப டேஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னார். ஸோ அப்புறம் ஃபைனலாக வந்து ஐஸ்கிரீம்ஸும் வச்சுருந்தாங்க. அதோடு முடிச்சுட்டு நடைய கட்டியாச்சுங்க, கிளம்பியாச்சு. வெளியில் வந்து இன்றைக்கி ரொம்ப கோல்டாக இருந்துச்சு, பயங்கர விண்டியாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து கொஞ்சம் நேரம் ஐஸ் கட்டி மழை கூட பெஞ்சுது. அதனால் ரொம்ப கோல்டாக இருந்துச்சு. கவச குண்டெல்லாம் அது இது எல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு பில்லை பார்த்தாக்கா இவ்வளோ குளிர்லேயும் வந்துச்சு பாருங்கள், ஒரு ஹார்ட் அட்டாக் அண்ட் ஸ்வெட்டிங்.